நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெல் நிறுவனத்திலிருந்து தான் ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியிட்டிருக்காங்க. இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கான ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை ஆளுன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45,000 மணிக்கு கொடுக்குறாங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கான முழு இன்ஃபர்மேஷனும் இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் ஸ்கிப் அவுட் பண்ணாமல் கடைசி மணிக்கும் பாருங்கள். என்னென்ன போஸ்டிங்ஸ் கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சூப்பர்வைசர், குவாலிட்டி செக்கர், இந்த 2 போஸ்டிங்ஸ் தான் எடுக்கிறாங்க. இந்த 2 போஸ்டிங்ஸ்க்கும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது, ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு யாரார் அப்ளை பண்ணலாம், ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு எவ்வளோ சேலரி தராங்க, பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே நம்ம வெப்சைட் கீழே லிங்காக இருக்குது. அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இங்கே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இந்த பட்டன் டேப் அவுட் பண்ணாவே இந்த அஃபீஷியல் பேஜுக்கு உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் டெல் நிறுவனத்திலிருந்து அஃபீஷியல் ஜாப் நோட்டிஃபிகேஷனுக்கான வெளியிட்டது. இந்த போஸ்டிங்ஸ்க்கான லொக்கேஷன் எல்லாமே த்ரூ அவுட் பார்த்தோன்னா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? எங்கேயுமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேடு 2 அதாவது இன்ஜினியரிங் குவாலிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10 ஓப்பனிங்ஸ் இருக்குது. அது அன்ரிசர்வ் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 6, ஓபிசி கேட்டகரி 2, எஸ்டி கேட்டகரிக்கு 1, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 1, கேஸ்ட் வைஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்கள் கிரேடு 3க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதாவது சூப்பர்வைசர் குவாலிட்டி. ஓகேங்களா? அதுக்கும் பார்த்தீங்கன்னா 10 ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது. அன்ரிசர்வ் கேட்டகரிக்கு 6, ஓபிசி கேட்டகரிக்கு 2, எஸ்டி கேட்டகரிக்கு 1, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் 1. ஓகேங்களா? மொத்தமாக பார்த்தீங்கன்னா டெல் நிறுவனத்தில் 20 ஜாப் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 20 ஜாப் ஓப்பனிங்ஸும் கேஸ்ட் வைஸாக பிரிச்சு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதனால இந்த நோட்டிஃபிகேஷன்ல ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு இவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு, நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். இதாவது இப்போ நீங்கள் ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன வேணும், உங்களுக்கு கேப்பபிலிட்டி என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் பார்த்தலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் டிகிரி தான் நீங்கள் முடிச்சிருக்கணும், பேச்சுலர்ஸ் டிகிரி. ஓகேங்களா? நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2+ இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்ட்லேயே இந்த இண்டஸ்ட்ரியிலே இருக்கணும்னு தெளிவாக இங்கே போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அக்ரிகேட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 60 இருக்கணும்னு தெளிவாக போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50% இருந்தால் போதும்னு சொல்லிட்டு நீங்கள் வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறது குவாலிட்டி இன்ஜினியரிங் குவாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இந்த க்ரைட்டீரியா வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சூப்பர்வைசர் குவாலிட்டி செக்கருக்கு 10 ஓப்பனிங்ஸ் தான் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருந்தாவே போதும், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா போதும், 2 போஸ்டிங்ஸ்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2+ இயர்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மினிமமாக கேட்குறாங்க. ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன் வைஸ், எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ், இண்டஸ்ட்ரி வைஸ், ஸ்கில் செட் வைஸ் எல்லாமே 2+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 60% தாராளமாக இருக்கணும், அக்ரிகேட் பர்சன்டேஜ். ஓகேங்களா? நீங்கள் ஜென்ரல், ஓபிசி ஆர் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனில் வரீங்கன்னா உங்களுக்கு 50% இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டுக்கு அது பொருத்தமானது. ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் மூலம் த்ரூ அவுட் ஆன்லைன் தான். அதுக்கு நான் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்காக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன கேட்பாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? குவாலிட்டி அசூரன்ஸ் இருந்து, குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் பைப் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. பிளான்ஸ் லேப்ஸ் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனை தெளிவாக படிங்க, பொறுமையாக படிங்க. அது மேபி உங்களுக்கு கரெக்ஷன்ஸோ இல்லை டவுட்ஸோ இருந்துச்சுன்னா நம்ம சேனலை எப்போ வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், நாங்கள் எப்பயுமே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த போஸ்டிங்ஸ்க்கான ஏஜ் லிமிட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு 22லேருந்து 35 ஏஜ் கேட்டகரி இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸ் ரிசர்வேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா up to 5+ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிசி கேஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 places ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆஸ் பர் த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் பொறுத்த மட்டுக்கு எந்த வகையான சேஞ்சஸும் எதுவும் பண்ணலை. இதுக்கு அப்படியே தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த போஸ்டிங்ஸ்க்கான பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ஜினியரிங் குவாலிட்டிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 85,000 சேலரி வந்து வரும் பர் மந்த்துக்கு. ஆனுவல் இன்க்ரிமெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4,000 மணிக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும். ஓகேங்களா, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இன்க்ரிமெண்ட் வந்து இருக்கும், அதிகமாகவே இருக்கும். சூப்பர்வைசர் குவாலிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45,000 சேலரி பர் மந்த்துக்கு. இன்க்ரிமெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 3,000 ஆனுவல் இன்க்ரிமெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் மெடிக்கல் பாலிசி, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃபான என்னென்ன செலவு இருக்கோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 lakhs முடிக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு டெல்லி நிறுவனத்துலேருந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த போஸ்டிங்ஸ்க்கான செலெக்ஷன்ஸ் ப்ராசஸ் எப்படி அப்ளை பண்ணுறது, ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 2 places எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், 4 years கண்டிப்பாக பாஞ்ச் மாதிரி இதில் வந்து இருக்குது. ஓகேங்களா, இந்த வீடியோவை நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். இதுக்கான லிங்க் எல்லாமே இதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்காக இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ வந்து கரியர்ஸ் பேஜ் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த போர்ட்டலில் வந்து ரீடைரக்ட் பண்ணிங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இது பற்றி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கரியர்ஸ் பேஜ் ஆர் ஃபுல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான வீடியோஸ் நான் வந்து டெடிக்கேட்டடாக மேக் பண்ணி போடுறேன். இதுதான் அந்த சைட். நான் ஜஸ்ட் இந்த சைட்டுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்பிச்சுடுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் டே.